எக்ஸ்பீரியன்ஸ்டாக நல்ல சேலரி கோட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி, ஃபுட் அண்ட் ரூம் அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனி ஃப்ரீயாக கொடுத்துருது. சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. 2 வருஷம் அக்ரிமெண்ட் பீரியட். சரிங்களா? என்ன ஜாபு, எவ்வளோ சேலரி, இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் அதே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிப்பேன். ஸோ இது தேவைப்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம அனுப்பி விட்டுருங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:45. இப்போ தான் ரூம்லேருந்தே வரேன். இது பிப்ரவரி மாதம் தான். ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியல. நேற்றுலாம் 5-6 வந்துருச்சு டிகிரி. பயங்கர குளிர்னா பயங்கர குளிர். இப்போவே 2 ஃபேண்ட் போட்டிருக்கேன். ஒரு ஜீனு, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்கின்னு, அப்புறம் ஒரு ஜீனு, அதுக்கப்புறம் இந்த ஃபேண்ட்டு, டிஷர்ட்டுமே 5 போட்டிருக்கேன். சரிங்களா? பயங்கரமாக குளிருது. பயங்கரம்னா அது எப்படி சொல்ல, இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்கா, ஆனால் குளிருது அப்படி இருக்குங்க. ஸோ நான் எங்கே இருக்கேன்னா அதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேங்க. சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட், நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சப்ஸ்கிரைப் மூலமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு நம்ம போடுற வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் மறக்காமல். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 12 மார்னிங்கில் ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் போவோம் எப்போவுமே. அதுதான் ரீசெண்டாக ஒரு 4 months அப்படி தான் நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தோம். 12 மணிக்கு கிளம்பி போயிடும். 12 to 12 அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சால் முடியல, எந்திக்கவே முடியலங்க. நேற்று நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 o'clock சரிங்களா? 12 o'clock ரூம் வந்துட்டேன். அந்த 3 hours படுத்துட்டேன். சரிங்களா? சாப்பிட்டு ஒரு 1 மணிக்கு படுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த 1 மணிலேருந்து குளிர் தூங்க விட மாட்டேங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பெட்ஷீட் ஃபுல்லாக ஒரு பெரிய திக்கான ஒரு பெட்ஷீட் எங்கள் எல்லாருக்குமே கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நார்மல் டைம்லலாம் போட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் 120 செகண்டில் உள்ள வேத்துறோம். அந்தளவுக்கு அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காற்றே உள்ள வராது. அந்த மாதிரி பெட்ஷீட்டே போட்டு நேற்று படுத்துருக்கோம். தூக்கம் வரல, சரியான குளிருங்க. இப்படி ஒரு கிளைமேட் இருக்குமாங்கிறதுலாம் வராதவங்களுக்கு தெரியும். சரிங்களா? வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, சவுதியில் குளிரா, சவுதி பாலைவனமாச்ச, அங்கே வெயில் தானே அதிகமாக அடிக்குமான்ல, தண்ணி பற்றாக்குறை, தண்ணி கிடைக்காது, இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு 4 மாதம் வெளுத்து வாங்கியிருக்கு குளிர். சரிங்களா? மிச்சம் இருக்க மாதம் விட்டுருங்க, அது வெயில் தான், அது நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு 4 மாதம் இது சவுதியா இல்லை வேற மாதிரி இருக்கும். அது எந்த நாடுன்னே சொல்ல முடியாது, அப்படி ஒரு நாடோட கிளைமேட் இருக்குது. ஸோ டைம் லேட்ஸ் 4:48 ஆயிடுச்சு. இனி போயிட்டு தான் ஆர்டர் எடுக்கணும். நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா 15 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி டைமில் தான் போயிட்டுருக்கோம். 4 மணிக்கு போவோம், 4:30க்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே 4:48 ஆயிடுச்சா, 5 மணி ஆயிரும். எங்கெல்லாம் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு 5 மணி ஆயிரும். 5 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே 15 ஆர்டர் பண்ணுறோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம 12 மணி நேரம் வேலை பார்த்தே 15 ஆர்டர் பண்ணுறதுக்கு சில பேர் கஷ்டப்படுவாங்க. நானும் சில நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். பட் நேற்று ஏதோ கடவுள் புண்ணியத்தில் 15 பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் 15 பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் போல் 10வது கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். மணி இப்போவுமே 5. சரிங்களா? 5 மணிலேருந்து 12 மணி நேரத்துக்கு 12 மணிக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியும்? அதை பண்ணோம், கண்டிப்பாக கம்பல்சரி 10வது பண்ணிடணும்னு வச்சுருக்கேன். அதனால் சரி ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல வைப்பாக வீடியோ பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கடுத்து ஆர்டர் வர பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருக்கும். அந்த கேமரா ஆன் பண்ணி வீடியோஸ் எடுக்கணுங்கிற ஒரு சின்னதாக டொக்கு விழுந்துருவோம்னு வைங்களேன். அதனால் சரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுருவோம், பேசிடுவோம், புரிய வச்சுருவோம் நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கோன்னு. ஸோ நம்மளோட சேனல்லையும் சரி, நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, சவுதி, துபாய், ஓமன், கத்தார் இந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரிக்கு ஜாப் வேக்கன்சியை பற்றி ஏதாவது வேக்கன்சி இருந்துச்சு, நல்ல கம்பெனியாக இருந்துச்சு, நல்ல ஏஜெண்டாக இருந்துன்னா நம்ம அதை வீடியோவாக போடுவோம். சரிங்களா? அது ப்ரொமோஷன் கிடையாது, இன்ஃபர்மேஷன். இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். யாழ பைத்தியக்காரா இப்போவே சொல்லிடுறேன், நம்ம சேனலில் ப்ரொமோஷன் வராது. நல்லா புரிஞ்சுங்க, ப்ரொமோஷன் வராது, இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வரும். இப்போ நான் ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்திருக்கேன்னா அந்த ஏஜென்சியில்
ஏதாவது ஜாப் வேகன்சி பற்றி போட்டிருக்காங்கன்னா நம்ம அதை போடுவோம். ஏன்னா நம்ம வந்து பெரிய சேனல் கிடையாது, அதுமாதிரி ரொம்ப பெரிய ஐடியாவும் கிடையாது நம்மக்கிட்ட. அதனால நம்மளுக்கு யாரும் ப்ரொமோஷன்லாம் தரமாட்டாங்க. 20,000 ஃபாலோவர்ஸ்க்குலாம் எவனும் ப்ரொமோஷன் தரமாட்டான், 11,000 சப்ஸ்கிரைபருக்குலாம் எவனும் ப்ரொமோஷன் தரமாட்டான். அதனால் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். மேபி ஃபியூச்சரில் நம்ம நல்ல சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா அப்போ ப்ரொமோஷன் பண்ணலாம். சரிங்களா? அதனால் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ப்ரொமோஷன் பண்ணல, இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் தான் அதை விசாரித்து நல்ல கம்பெனியாக நல்ல இதாக எவ்வளோ நாள் நீங்கள் அது உங்களோட ஓன்பட்ட இது தனிப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் தான் விசாரிச்சுக்கணும். என் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். இந்த கம்பெனியில் இப்போ வேகன்சி இருக்குப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தான் மிச்சத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? எதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னா, இனிமேல் உள்ள வீடியோலாம் இல்லை சொல்லி தான் ஆகணும். ஜாப் வேகன்சியை பற்றி நம்ம வீடியோவில் ஏதாவது போட போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் இந்த டிஸ்க்ளைமர் கொடுத்தாகணும்னு நினச்சி ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த டிஸ்க்ளைமர் தப்பாக நினைக்காதீங்க. ஓகேங்க, இன்றைக்கி ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது, அதனால தான் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன். நல்ல ஜாப் வேகன்சி, ஐ மீன் நல்ல ஜாப் வேகன்சினா நல்ல சேலரி கோட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி, ஃபுட் அண்ட் ரூம் அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனி ஃப்ரீயாக கொடுத்துருது. சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. 2 வருஷம் அக்ரிமெண்ட் பீரியட். சரிங்களா? என்ன ஜாபு, எவ்வளோ சேலரி, இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் அதே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிப்பேன். ஸோ இது தேவைப்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம அனுப்பி விட்டுருங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்தது நம்ம அதுக்கு லேட் தான். ஸோ அதனால் வந்து நம்ம அடுத்த ஃபுல்லாக ஆர்டரை தான் கவனிப்போம், வீடியோஸ் எடுக்கிறதுக்கான அந்த டைம் இருக்காது அப்படின்னு. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், டைம் இல்லைங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 7:57 ஆகுது, 8 மணி ஆக போகுதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா திரியா சிட்டி அப்படிம்பாங்க. இதுதான் சவுதி ரியாத்தோட, ஐ மீன் சவுதியோட ஃபஸ்ட்டு இதானா அப்படின்னு நினைக்கிறேன். ரியாத்தோட ஃபஸ்ட்டு தளம், ஐ மீன் இடம் அது இதுதான் நினைக்கிறேன். மொதல் சிட்டி இதுதான், அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனும் ஃபஸ்ட்டு கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மாறும், வேறு ஏரியா போவோம். திரியா சிட்டி, திரியா மெமோரியல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த திரியா சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் அந்த பழைய அந்த மண் சோறு வச்சு கட்டினது அது எல்லாமே இங்கே தான் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். இந்த திரியாக்குள்ளே தான் பார்க்க முடியும். கேமரா இருக்குதாம்மா இருக்கட்டு, எனக்கு என்ன பயமா சொல்கிறா? பயமா? ஆமாங்க, ஃபைன் அடிச்சிட்டாட தெரியும். சூப்பராக இருக்கும் இங்கே இந்த ஏரியாவே. ஒரு மாதிரி நல்ல வெயில் டைமில் வந்தாலே சில்லுன்னு இருக்கும். இப்போ சில்லுன்னு தான் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. சும்மா சக்கன்னு இருக்கு. ஓ 80ல் போகலாமா? நான் 60ல் தானே போயிட்டுருக்கேன். இப்போ இன்னும் 20ல் போகலாம். இங்கே வருங்க, என்ன தெரியுதா? இது எல்லாமே அந்த பழைய காலத்து அந்த இதுதான், அந்த மண்ணாலே செஞ்ச செவுரு, மண்ணாலே செஞ்சது, அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. நம்ம உள்ளே வந்தால் ரியாத் சிட்டி, அது வந்து டெவலப் கண்ட்ரி, டெவலப் ஏரியா. சரிங்களா? இது வந்து அந்த மெமோரியல்னாலும் தெரியாண்டாமா, அந்த மாதிரி பழைய காலத்து பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது. அந்த கோபுரத்தெல்லாம் பார்க்கும்போது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேமில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. தெரியாது கண்டிப்பாக, நைட் ஆயிடுச்சுல்ல. ஸோ 3.2 கிலோமீட்டருங்க. இந்த ஏரியாக்கெலாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சில பல மாதங்களே ஆயிடுச்சுங்க இந்த ஏரியாக்கெலாம் வந்துனா. ஏன்னா இது சிட்டி அவுட்டரில் இருக்கா, ஏதாவது 1-2 ஆர்டர் தான் இங்கேயே வரும். இதே சிட்டிக்குள்ளே இருந்திருந்தோம் நேரத்துக்கு 3 ஆர்டர் முடிச்சிருப்பேன். சிட்டிக்கு வெளியே வந்தனால அப்படியே டிலே ஆக தான் செய்யும் ஆர்டர். இப்போ மணி 10, பட் என்னென்ன இந்த ஏரியா விட்டே வெளியே போகலங்க. நான் கொடுத்துட்டு வருவேன், திருப்பி எங்கேயாச்சும் ஆர்டர் கிடச்சிரும், திருப்பி அப்புறம் போய் திருப்பி கொடுப்பேன். இந்த மாதிரி தான் இந்த ஏரியா விட்டே போல். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குங்க. ஸோ இது ரியாத்துன்னு வைங்களேன், இது ரியாத்து. இந்த ரியாத்துக்கு அவுட்டரில் அப்படியே இருக்கேன் நான் இப்போ. அதுதான் ஒரு பயம், அது ஒரு விஷயம். பயங்கிறது அப்புறம், ஆனால் அதான் இப்போ ஒரு விஷயம். எரிச்சல் அப்படி ஒரு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்த விட்டு போக முடியல, வெளியே எங்கேயும் போக முடியல. போனால் ஆர்டர் திருப்பி கொண்டு வந்து விட்டுருது. நான் என்னென்னா அங்கே வரைக்கும், ஐ மீன் சிட்டியோட பார்டர் வரைக்கும் போயிட்டு போகிறேன், ஒரு ஆர்டர் இங்கே வந்துருச்சு. திருப்பி இந்த ஆர்டர் எடுத்து திருப்பி இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்ல. பட் இங்கேயே ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு சேஃப் இல்லாத ஒரு இடம். சவுதியில் சேஃப் இல்லாத இடம்லாம் இருக்குதான்னு கேட்டால் ஆமாங்க. இங்கேயே நம்ம ஊர் வடக்கன்ஸோ இல்லை இங்கே இருக்க சில பல ஆட்களோ சேர்ந்து நிறையா ராபரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் பிடிச்சிருவாங்க, போலீஸ் பிடிச்சிருவாங்க. பிடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க இன்னும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் எனக்கு இங்கே வர்றதுக்குனாலே கொஞ்சம் பதட்டம் தான். நைட்டாக ஏன்னா 2-3 பேர் சேர்ந்து வந்து வண்டியை பிடிக்கிட்டு ஃபோன்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃபோனில் தான் என்னோடய வாழ்க்கையே இருக்குங்கிற மாதிரி, ஃபோனில் தான் வீடியோஸு எல்லாமே இருக்குது. நான் எத்தனை ஃபோன் வாங்கினாலும் என்கிட்ட இருக்கிற ஃபோன், ஐ மீன் நான் எத்தனை ஃபோன் வச்சுருந்தாலுமே எல்லா ஃபோனையுமே பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாள் நான். சரி ஃபோன் தானே போட்டு நம்ம அடுத்து வாங்கிக்கலாங்கிற மைண்ட் செட்டில், காசே இருக்கட்டுமே என்கிட்ட, இருந்தாலும் எனக்கு அந்த மைண்ட் செட் வராது.
5:20க்கு தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா. 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 6 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அரை மணி நேரத்தில் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 12. நம்ம இன்றைக்கி எங்கெல்லாம் போனோன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப லாங் ஆர்டர்லாம் தந்தாண்டு ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலெலாம் ஆச்சு சரிங்களா. ஒரு ஆர்டர் மட்டும் கடைசிக்கு முந்தின ஆர்டர் நினைக்கிறேன் 1.5 ஹவர்ஸுங்க. ரெடி பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆக்கிட்டான். பெரிய பொருள் அங்கேருந்து நான் கொண்டு வர்றதுக்கு 1 மணி நேரம். ஐ மீன் பெரிய பொருளுங்கும்போது நான் ஃப்ரண்ட்லலாம் வச்சுட்டு இப்படியே உருட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன் ஹைவேல. ஸோ அந்த மாதிரி இருந்தனால இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போய் நம்ம 5 நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 10வது ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதுவும் பக்கத்தில் தான், இங்கே எடுக்கணும், இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் போய் கொடுக்கணும். ஸோ ஆனால் 10வது ஆர்டர் முடிச்சிடும். இன்னும் ஒரு மணி நேரத்தில் 2 ஆர்டர் எடுத்துன்னு வைங்களா, 12 ஆர்டர். இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு வந்துடும். இல்லைனாலுமே எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா 6 மணி நேரத்தில் 10 ஆர்டர் பண்ணுறதுலாம் எனக்கு ஓகே தான், எனக்கு இது பெருசு தான். ஆனால் ரொம்ப சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாப் வேகன்சியை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னடா இவ்வளோ நேரம் சொல்ல அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ஜாபுங்க. ஸோ ஹோட்டலில் வெண்டர்ம்பாங்க பார்த்தீங்களா, இந்த சப்ளை பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த பாத்திரம் வெஷல் வாஷிங். ஸோ இந்த மாதிரி வேகன்சி. ஏன்னா இங்கே அப்ராடில் அப்படி தான் இருக்கணுங்களா, பாத்திரம் கழுவுறதுலேருந்து வெஷல் வாஷிங் எல்லாமே சேர்த்து சப்ளை கூட இருக்கலாம் சில நேரம். ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் கிடையாது, 10 ஹவர்ஸு. சாப்பாடுக்கு 3 நேரம் ஹோட்டல்லே இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமு கம்பெனி கொடுத்துரும். சேலரி முக்கியமான விஷயம் அதுதான், சேலரி. ஸோ சேலரி எவ்வளோ இப்போ அவங்க இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டேனே, நான் லெட்ஸ் பீஸா இங்கே இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டேங்க. என்னடா இது பக்கத்துலேயே போகலையேன்னு பார்க்கேன். ஓ மை காட், இப்போ எப்படி போக? சரி, ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் போகணுன்னு நினைக்கேன். போலீஸ் நிற்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ரியாலுங்க. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா சம்திங். ஆமாம் 50,000 ரூபா. ஆமாம் 50,000 தான். அது கொஞ்சம் மேலே வரலாம் சில பல நேரங்களில். ஆனால் 2300 ரூபா சேலரிங்க சரிங்களா. 10 மணி நேரம் டியூட்டி. இதில் மாதத்தில் 3 லீவ் தான். 4 லீவ் சில ஹோட்டலில் கொடுப்பாங்க, இவங்க 3 லீவ் கொடுக்குறாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வெள்ளி சனி ஞாயிறு எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்துங்க, மிச்சம் எந்த டேட்லனாலும் எடுத்துக்கலாம், வெள்ளி சனி ஞாயிறு எடுக்கக்கூடாது, அது கம்பல்சரின்ட்டு அவங்க சொல்லும் போதே எனக்கு சொல்லி தான் சொன்னாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்சி இருக்காங்க. ஸோ ஏன்னா உங்களால் டைரெக்டாக இது பண்ண முடியாது. டைரெக்டாக நீங்கள் வந்து மோஃபா போடுறதோ இல்லை மெடிக்கல் போடுறதோ இல்லை உங்களோட ஸ்டாம்பிங் அனுப்புறதுக்கோ இதெல்லாம் பண்ண முடியாது. பட் இதுக்காக ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க சரிங்களா, தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆகிறது எல்லாமே இவங்க மூலமாக தான். நீங்கள் காசு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. 10,000 ருபீஸ் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் இது ஜாப் இது ஐ மீன் அக்ரிமெண்ட்டு. இதுக்கு வந்து ஒரு 10,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டாம்பிங் கொடுக்குறதுக்கு மட்டும். மற்றபடி உங்களுக்கு விசா டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பொறுப்பில் கம்பெனி போட்டு தந்துடும். ஐ மீன் அந்த ஹோட்டல்லேருந்தே போட்டு தந்துடுவாங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது வேணும், எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தான் ஏஜென்ட்டை கேட்டு, ஐ மீன் நீங்கள் அங்கே தஞ்சாவூர் போவீங்கள்ல, போயிட்டு ஏஜென்ட்டெல்லாம் பேசிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் தான் கேட்டுக்கணும். சேலை எப்போ வந்து தருவாங்க எல்லாமே நீங்கள் கேட்கணும். சும்மா அப்புறம் இங்கே வந்துட்டு 10 நாளில் இருந்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு உங்களை நம்பி தான் வந்தேன், இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு எப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான், இப்படி ஒரு வேகன்சி இருக்குது.